தாகத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தல்களையும் தந்தருளுவார். இன்றைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. முதல் பகுதி, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தரிசனத்தை காணும்போது பத்மோ என்கிற ஒரு தீவிலே, கடலால் சூழப்பட்ட அந்த தீவிலே கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஒருவேளை கடற்கரை மணல் என்பது இயற்கையான கடற்கரையாகவே இருந்திருக்கக்கூடும். அதில் தியானத்திற்காக வந்தபோது ஆண்டவர் அவருடைய தரிசன கண்களை திறந்தார். ஒரு மிருகம் அந்த கடலிலிருந்து சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தது. அந்தி கிறிஸ்துவை மிருகம் என்று வேதம் சொல்லுகிறது. மிருகத்தனமான சுபாவம், அன்போ மனதுருக்கமோ இல்லாத சுபாவம், தெய்வீக குணாதிசயம் ஒன்றுமில்லாத சுபாவம் தான் மிருகத்தனமான ஈவு இரக்கமில்லாத ஒரு சுபாவம். ஆண்டவர் 6ஆம் நாளிலே மிருகத்தையும் உண்டாக்கினார், மனுஷனையும் உண்டாக்கினார். மிருகத்தை சாத்தான் தெரிந்து கொண்டான். மனிதனை தெய்வீக சாயலாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வருகையிலே தேவ பிள்ளைகள் தேவ சாயலாக மாறி தேவனோடு இருக்க எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கைவிடப்படுகிறவர்கள் மிருகத்தின் சாயலை போல மாற்றப்படுவார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே மாத்திரம் நீங்கள் பார்த்தால் 4 மிருகங்களை குறித்து வாசிக்கலாம். முதலாவது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பாதாளத்திலிருந்து ஏறுகிற ஒரு மிருகத்தை குறித்து வாசிக்கிறோம். அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது. நித்திய நரகத்திலிருந்து அது ஏறி வந்தது. பாதாளத்துக்கு அது தள்ளப்பட்டு இருந்தாலும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே அந்த மிருகம் ஏறி வருவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அந்த மிருகம்தான் ஆண்டவருடைய 2 சாட்சிகளுக்கு விரோதமாய் போரிட்டு அவர்களை கொன்றது என்று வெளிப்படுத்தல் 11:7 நாம் அதை வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஒரு மிருகத்தை குறித்து இந்த 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது பாதாளத்திலிருந்து ஏறி வரவில்லை, இது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. சமுத்திரம் என்பது எல்லா அழுக்குகளும் அருவருப்புகளும் போய் சேருகிற இடம். நதி அங்காங்கே உள்ள அருவருப்புகளையும் அழுக்களையும் கொண்டு வந்து கடலிலே கொட்டுகிறது. சமுத்திரத்தை ஆண்டவர் துன்மார்க்கனுடைய மனதிற்கு ஒப்பிட்டு சொன்னார். துன்மார்க்கர் கொந்தளிக்கிற கடவுளை போல இருக்கிறார்கள். பரலோகத்திலே சமுத்திரத்தை பார்க்க முடியாது, பளிங்கு போன்ற கண்ணாடி கடலை மட்டும் நாம் பார்க்கிறோம்.
சமுத்திரம் என்பது திரளான ஜனங்களையும் திரளான துன்மார்க்கரையும் அது குறிக்கிறது. மூன்றாவதாக ஒரு மிருகம். இதே 13ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். முதல்ல பாதாளத்திலிருந்து, இரண்டாவது சமுத்திரத்திலிருந்து, மூணாவது பூமிக்குள்ளே இருந்து. பூமிக்குள்ளேதான் தற்காலிக பாதாளம், நரகம் இருக்கிறது. பூமி வாயை பிளந்து தோத்தானை அவனுடைய நண்பர்கள் உயிரோடு விழுங்கினது என்று மோசேயின் ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது தற்காலிக பாதாளம், தற்காலிக நரகம் பூமிக்கு கீழே இருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்துக்கு பிறகு இந்த தற்காலிக நரகமானது நித்திய நரகத்திலே சேர்க்கப்படும். பூமியின் அடிவாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு நித்தியத்துக்குள்ளே செல்லும். முதலிலே நாம் வாசித்த வெளிப்படுத்தல் 11:7 பாதாளத்திலிருந்து வந்தது. இரண்டாவது மிருகம் சமுத்திரத்திலிருந்து வந்தது. மூன்றாவது மிருகம் பூமியின் கீழிருந்து வந்தது. நாலாவதாக இன்னொரு மிருகத்தை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. அது நாசமடைய போகிறது. சாத்தானை ஆண்டவர் மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாத்தானுக்கு ஒரு திருத்துவம் உண்டு. மனிதனுக்கு எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் என்று ஒரு திருத்துவம் இருக்கிறதோ, எப்படி ஆண்டவருக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று ஒரு திருத்துவம் இருக்கிறதோ, எப்படி சூரியனிலே அக்கினி பிளம்பு என்றும் வெளிச்சம் என்றும் உஷ்ணம் என்றும் ஒரு திருத்துவம் இருக்கிறதோ, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் எப்படி நீளம், அகலம், உயரம் என்று திருத்துவம் இருக்கிறதோ, சாத்தானுக்கு ஒரு திருத்துவம் உண்டு. ஒன்று, அவன் வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். அந்த வலு சர்ப்பமும் மிருகத்தனமாகத்தான் கிரியை செய்யும். இந்த வலு சர்ப்பம் எப்போதும் பிதாவாகிய தேவனோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். இரண்டாவது அந்தி கிறிஸ்து, அவனும் மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். அவன் எப்போதும் கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி என்று ஒன்றை பார்க்கிறோம். ஜனங்களை ஏமாற்றுவதிலே நரியை போல, குள்ள நரியை போல தந்திரமாய், வஞ்சிக்கிறவனாய், குறி சொல்லுகிறவனாய், அவன் எப்போது ஆவியானவருக்கு விரோதமாக நின்று கொண்டிருப்பான். இந்த மூன்று திருத்துவத்தின் வல்லமைகளும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகைக்கு பிறகு வரப்போகிற 7 வருஷ உபத்திரவ காலத்தில் இந்த பூமியை ஆளுகை செய். எப்படி அந்த பூமி ஆளும்படி ஏன் சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார்? சாத்தானை இந்த உபத்திரவ காலத்திலேயே விட்டிருக்க கூடாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு தான் ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று ஆதியாகமம் 1:26-28 வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் எப்பொழுது சாத்தானுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை செய்து பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியால் ஆதாம் ஏவாள் தான் சாத்தானுக்கு ஆளுகையை விற்று போட்டார். ஆதாம் ஏவாள் தான் அவனுடைய கையில கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அவன் உலகத்தின் அதிபதியானான்.
யோவான் 14:30 ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார். 2 கொரிந்தியர் 4:14 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். எபேசியர் 6:12 அந்தகார லோகாதிபதியானவர், ஆகாயத்து அதிகார பிரபுவானவர், அபத்தோன் அபல்யோன் என்று அழைக்கப்படுகிறவர். அவன் 7 நாளில உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதினாலே 7 வருஷங்கள் சாத்தானுக்கு கீழாக இந்த உலகம் போனது. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் மொத்தம் 7000 வருஷங்களை வைத்திருக்கிறார். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரையிலும் 2000 வருஷம், ஆபிரகாமிலிருந்து இயேசு வரையிலும் 2000 வருஷம், இயேசுவிலிருந்து நம்முடைய காலம் வரை 2000 வருஷம், பிறகு ஆண்டவருடைய அரசாட்சி 1000 வருஷம். இந்த 7000 வருஷம் இந்த பூமி இருந்தாலும் அந்த 7000 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு 1 வருஷம் வீதம், 7000 வருஷத்துக்கு 7 வருஷங்கள் சாத்தானுக்கு இந்த உலகம் அடிமைப்பட்டிருக்கு. கிறிஸ்துவாகிய சாத்தான் இந்த 7 வருஷம் பூமியில அரசாளுவது ஆதாமினுடைய மீறுதலினால் வந்த சம்பவமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்போடு வரும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. கல்வாரி அன்பை காண்பிக்கும்படி கரம் நீட்டி வரும்போது புறக்கணித்து விடுகிறார்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வரமாட்டேன் என்கிறார். ஆனால் சாத்தான் கொடுங்கோலால் ஆட்சி செய்வதனால அன்புக்கு பயப்படாமல் அன்பை புறக்கணித்தவர்கள் அவனுடைய கொடுங்கோலுக்கு கீழ்ப்படிந்து அவனை பின்பற்றுவார்கள். யோவான் 5:13 இயேசு சொன்னார், நான் என்னுடைய பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த அந்திக்கிறிஸ்து, அந்த மிருகம், அவனுடைய சுய ரூபத்தை சுய நாமத்திலே வரும்போது அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த பகுதியை வாசிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து, சமுத்திரம் என்பது ஒரு கூட்டம் ஜனங்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 20:8 நாம் அதை அறிகிறோம். துன்மார்க்கரையும் கூட சமுத்திரத்துக்கு ஒப்பிட்டு வேதம் பேசுகிறது. ஏசாயா 57:20 நாம் அதை வாசிக்கிறோம். மீண்டும் 1 வாசிக்கிறேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலைகள் இருந்தன. இந்த 7 தலைகள் என்பது வரலாற்றிலே சர்வாதிகாரிகளாக சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே தலைமை ஏற்று இந்த உலகத்தை கொடூரமாய் அரசாண்டு இஸ்ரவேலரை கொடூரமாய் ஒடுக்கின 7 சாம்ராஜ்யங்களும். முதல் சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம் 430 வருடங்கள் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்துக்குள் வைத்திருந்தது. அதுதான் முதலாவது தலை. 7 தலைகளிலே பார்வோன் தான் முதலாவது தலை, எகிப்தின் அதிபதி. இரண்டாவது இஸ்ரவேலர் கானானை சுதந்தரித்த பிறகு அசிரியர்கள் உடைய தளபதியான சனகரிப் இஸ்ரவேலை சிறைபிடித்துக் கொண்டு போனான். 10 கோத்திரங்களை சிதறடித்தான். அந்த மிருகத்துக்கொப்பான ஆட்சி செய்த அந்த அசிரியர்கள் இரண்டாவது தலை. அதற்கு பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்தது. நேபுகாத்நேச்சார்
மீதி 2 கோத்திரங்களை இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து மகா கொடூரமாய் ஒடுக்கினான். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் 3வது தலை. 4வது ஒரு தலை பாபிலோனுக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் இணைந்து வந்தன. அவைகள் இஸ்ரவேலரை அடக்குமுறையிலே அரசாண்டன. 4வது தலை மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். 5வது ஒரு தலை மகா அலெக்சாண்டர் தலைமையிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் படையெடுத்து வந்தான். இந்தியாவிலும் வட இந்தியாவிலே படையெடுத்து வந்து அப்போது இருந்த புருஷோத்தமன் என்ற ராஜாவை சிறைப்பிடித்தான். கிரேக்கர்கள் மகா கொடூரமாய் இஸ்ரவேலரை ஆண்டார்கள். அந்த கிரேக்க அரசாங்கம் 5வது தலை. 6வது தலை ரோம சாம்ராஜ்யம். ரோம சீசர்கள், அகஸ்துராயன், ஜூலியஸ் சீசர், நிறைய கொடூரமான சபையை சிதறடித்தவர்கள், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவர்கள் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்காரர்கள். புதிய ஏற்பாட்டு காலம் அதுவரை இருந்தது. இப்போது 7வது தலை எழும்பி இருக்கிறது. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பாவில் 28 தேசங்கள் ஒன்றாய் இணைந்து இன்றைக்கு உலக வல்லரசாய் நிற்கிறது. அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு முன்னால் அமெரிக்காவால நிற்க முடியாது, சீனாவாலேயோ ரஷ்யாவாலேயோ நிற்க முடியாது. இப்போ இருக்கிற உலக வல்லரசு என்ன என்று சொன்னால் அந்த ஐரோப்பா காமன் மார்க்கெட், அதுதான் இப்பொழுது ஒரு தலையாக எழும்பி இருக்கிறது. மத்திய தரை கடலிலிருந்து அந்தி கிறிஸ்து வரக்கூடும். மத்திய தரை கடலிலே இன்றைக்கு யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டுக்கு தலைமையாக ஜெர்மனி தேசம் நின்று கொண்டிருக்கிறது. அவன்தான் ஹிட்லர் காலங்களிலே யூத பிள்ளைகளிலே 10 லட்சம் குழந்தைகளும் மொத்த யூதர்களாக 60 லட்சம் யூதர்களையும் கொன்றவன் அந்த ஹிட்லர். அதை மையமாய் கொண்டுதான் இப்பொழுது அடுத்த சர்வாதிகாரம் எழும்பி வருகிறது. நான் 7 சர்வாதிகாரிகளுக்கு தலை, 7 சாம்ராஜ்யங்களுக்கு தலை என்று சொல்லப்படுகிற விதத்தில் தான் அதற்கு 7 தலைகள் இருந்தன. 7 தலைகள் என்பது 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. 10 கொம்புகளும் இருந்தன. கொம்புகள் என்பது ஒரு தேசத்தினுடைய பலனை குறிக்கிறது. கொம்பு என்று சொல்லப்படும் போது இராணுவ வல்லமையை குறிக்கிறது. எதையும் அடக்குமுறையிலே செய்யக்கூடிய திறமைதான் இந்த கொம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. 10 கொம்புகள். ரோமாபுரியார், ரோம அரசாங்கம் வருவதற்கு முன்பு அங்கே 10 தேசங்கள் இருந்தன. அவ்வளவற்றையும் விழுங்கி விட்டுத்தான் ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. 10 தேசங்களை அழித்து அல்லது 10 தேசங்களை உள்ளடக்கி அந்த சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்தியா என்று சொல்லுகிறோம். எத்தனையோ குறுநில மன்னர்கள் இங்கே இருந்தார்கள். மைசூர் மகாராஜா இருந்தார், திருவாங்கூர் மகாராஜா இருந்தார், நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனா இந்தியான்னு வரும்போது அந்த ராஜாக்கள் அதிகாரத்தை எல்லாம் சார் வல்லபாய் படேல் பிடுங்கி ராஜாக்களுக்கு ஒன்றுமில்லாம ஆக்கி, கொஞ்ச நாள் ராஜாக்களுக்கு மானியம் கொடுத்து பிறகு அதையும் பறித்து கொண்டு ஒரே இந்தியாவாய் மாறிவிட்டது. அதுபோலதான் ரோம சாம்ராஜ்யம் முன்னால 10 தேசங்களாய் இருந்தது. பிறகு அது ரோம சாம்ராஜ்யமாய் மாறினது. அதே 10 தேசங்கள் இன்றைக்கு 28 குட்டி குட்டி தேசமாய் யூரோப்பியன் யூனியனில் இணைந்திருக்கிறது.
ஒரு காலத்திலே ரோம சாம்ராஜ்யம் அடக்கி ஆண்ட 10 தேசங்கள் இன்றைக்கு யூரோப்பில் இணைந்திருக்கிறது. அந்தி கிறிஸ்து வரும்போது உலகத்தை ஆளுவதற்கு அவனுக்கு வசதியாக 10 ராஜாக்களை அவன் ஏற்படுத்துவான். 10 எப்படி நம்ம தமிழ்நாடு ஆந்திரா மாகாணங்களாய் பிரித்து அரசாளுகிறோமோ, அந்தி கிறிஸ்து 10 ராஜாக்களை எழுப்புவான். வருகை வந்த அடுத்த நிமிஷத்துல அவன் உலகத்தை பகுத்து 10 ராஜாக்கள் கையில கொடுத்து அதற்கு அவன் தலைவனாய் இருப்பான். இந்த 10 என்பதை குறித்து இன்னொரு சிறிய விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். நேபுகாத் நேச்சார் ஒரு இரவிலே ஒரு சொப்பனம் கண்டார். மறந்துவிட்டார். அர்த்தம் கேட்டார். தானியேல் அதனுடைய அர்த்தத்தை சொன்னார். ராஜாவே, நீர் படுத்திருக்கையிலே ஒரு பெரிய சிலையை கண்டீர். உன்னுடைய தலை பொன்னால் செய்யப்பட்டது. இந்த பொன்னான தலை நீர்தான். அது பாபிலோன் சாம்ராஜ்யம். உமக்கு பிறகு கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம் உண்டாகும். அந்த சிலையினுடைய கழுத்தும் மார்பும் வெள்ளியால் செய்தது போல உமக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தோன்றும். அதற்கு பிறகு அடுத்த சாம்ராஜ்யம் அவனுடைய வயிறு வெண்கலத்தால், அந்த சிலையினுடைய வயிறு வெண்கலத்தால் செய்யப்பட்டது போல அடுத்த சாம்ராஜ்யம் தோன்றும். அது கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு அடுத்த சாம்ராஜ்யம் இரும்பை போல, அவருடைய கால்கள் இரும்பை போல இருந்தது. அது ரோம சாம்ராஜ்யம். கடைசி காலத்திலே பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலவையால் செய்தது போல அடுத்த ராஜ்யங்கள் தோன்றும். பாதத்தை பார்த்தால் அதற்கு 10 விரல்கள், கால் விரல்கள். இந்த 10 விரல்களும் 10 ராஜ்யங்களை, 10 ராஜாக்களை குறிக்கிறது. கடைசி காலத்தில் உள்ள ஆட்சியெல்லாம் இரும்பும் களிமண்ணும் கலந்த கூட்டாட்சிகளாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தா சென்ட்ரல் அரசாட்சி, காங்கிரஸ் அரசாட்சினாலும் அது எத்தனையோ சின்ன 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 கட்சிகளோடு கூட்டு வச்சிருக்கு. பிஜேபி எவ்வளோ கட்சிகளோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ கூட்டணிகள், ஏடிஎம்கே எவ்வளவு கூட்டணிகள். உலக தோற்றத்திலிருந்து இப்படிப்பட்ட கூட்டணிகள் இருந்ததே இல்லை. எல்லா ராஜாக்கள் அரசாட்சி தான் ஆதியிலிருந்து இருந்தது. 20ஆம் நூற்றாண்டில தான் கம்யூனிஸ்ட் அரசாட்சி வந்தது, இஸ்லாமிய அரசாட்சிகள் வந்தது. ஆனால் கடைசியில் வருகிற அரசாட்சிகள் எல்லாம் கூட்டணி. இந்த 10 ராஜ்யங்கள் போல அந்தி கிறிஸ்துடைய காலத்திலும் 10 ராஜாக்கள் மிருகமாகி அந்தி கிறிஸ்துக்கு கீழாக இந்த உலகத்தை ஆளுவார்கள். அந்த நேரத்தில் தான் தானியேல் விளக்கம் சொன்னார். அந்த நாளில கையினால் பேர்க்கப்படாத கல்லாகிய இயேசு கிறிஸ்து உருண்டு வந்து உலக சாம்ராஜ்யங்களை மோதி அடித்து உடைத்து அவரே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் உலகத்தை அரசு ஆளுவார். உலக சாம்ராஜ்யங்களுக்கு அவர் முடிவை உண்டாக்குவார். தானியேல் 7:27 சொல்லுகிறது, உலகம் எங்கும் இருக்கிற சகல ராஜ்யங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியதாகும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்று சகரியா 14ஆம் அதிகாரத்தில் அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தபடியே முழு உலகத்துக்கும் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக 1000 வருஷங்கள் அரசாளுவார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 5 இடங்கள்ல 7 தலைகளும் 10 கொம்புகளும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், 7 தலைகளும் 10 கொம்புகளும் 5 இடத்துல திரும்ப திரும்ப வருகிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது
வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இறந்தது. 7 முடின்னா இந்த முடி அல்ல. 7 முடி என்றால் 7 கிரீடங்கள் என்று அர்த்தம். மறுபடியும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய பெரிய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இறந்தது. அடுத்ததாக நாம் இப்போது வாசித்த வெளிப்படுத்தல் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அந்த தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். நான்காவதாக வெளிப்படுத்தல் 17:7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறார்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடைய இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஐந்தாவதாக வெளிப்படுத்தல் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அதற்கு 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாகும். அந்த 7 தலைகளும் 7 மலைகளாகும் என்று எழுதியிருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் 7 தலைகளும் 10 கொம்புகளும் எழுதவில்லை. ஒரு வேசி, பாபிலோனிய வேசி ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறாள். அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் இருக்கிறது. அது 7 மலைகளாம் என்று குறிப்பிடப்படுகிறது. சற்று அதை நான் நிறுத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எருசலேம், அதை சுற்றிலும் 7 மலைகள் இருக்கின்றன. எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேம் என்றால் சமாதானத்தின் பட்டணம். இஸ்ரவேலில் உள்ள அவ்வளவு பட்டணங்களிலும் ஆண்டவர் எருசலேமை தம்முடைய வாசஸ்தலமாக அவர் தெரிந்து கொண்டார். எருசலேம் சர்வ பூமிக்கும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. அதே நேரத்தில் எருசலேமை தன்னுடைய மணவாட்டியாக அவர் தெரிந்து கொண்டார். அது பரம எருசலேம். வெளிப்படுத்தல் 21:2 வசனம் சொல்லுகிறது, அது மணவாளனுக்காக புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. சரி, இன்னொரு பட்டணமும் 7 மலைகள் மேல் இருந்தது. அதுதான் ரோமாபுரி. ரோமாபுரி என்பது ஒரு தந்திரமான சாத்தானுடைய தலைநகர். ரோமாபுரியில தான் நீண்ட நாட்கள் சர்வாதிகாரிகள் அரசாண்டார். கிறிஸ்துவ மார்க்கம் கலப்படமானது இந்த ரோம் என்கிற பட்டணத்தில்தான் என்பதை நாம் அறிகிறோம். ரோமாபுரி என்பது வஞ்சகமான ஒரு சபை. அது சாத்தானுடைய சபைக்கு அடையாளம். சாத்தானுக்கு ஒரு மனைவி, அவளைத்தான் வேசியான பாபிலோன் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அது சாத்தானுடைய மனைவி, சகல அருவருப்புகளுக்கு தாய், வேசி மார்க்கத்துக்கு தாய் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே எருசலேம், அங்கே ரோமாபுரி. இங்கே எருசலேம், அங்கே மகாபாபிலோன். இந்தியாவிலும் கூட திருப்பதி 7 மலைகள் மேல் இருக்கிறது. இந்துக்கள் அங்கே உள்ள தெய்வத்துக்கு 7 மலையான் என்று பெயர் வைக்கிறார்கள்.
நம்முடைய தேசத்திலும் கூட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆண்டவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு 7 மலைகள், 2 பக்கமும் இழுபறி. ஒரு பக்கம் எருசலேம் கர்த்தர் பக்கம் இழுக்கிறது, மறுபக்கம் ரோமாபுரி 7 மலைகள் மேல கட்டப்பட்டது, அந்த பக்கமாய் இழுக்கக்கூடிய. சரி, ஒரு விசை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஏனென்றால் 3 அதிகாரங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னினது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 17ஆம் அதிகாரம். ஆகவே வெளிப்படுத்தல் 12, 13, 17 மூன்றை இணைத்து பார்க்கும்போது அநேக தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளுவீர்கள். சரி, வெளிப்படுத்தல் 17 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். 10ஆம் வசனம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். 7 ராஜாக்களிலே 5 ராஜாக்கள் விழுந்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய காலத்தில் விழுந்து போன 5 சாம்ராஜ்யங்களை குறிக்கிறார். யோவானுடைய காலத்திலே எகிப்து சாம்ராஜ்யம் விழுந்து போனது, அசிரிய சாம்ராஜ்யம் விழுந்து போனது, பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்து போனது. அதே நேரத்தில் கிரேக்க சாம்ராஜ்யமும் ரோம சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். 5 சாம்ராஜ்யங்கள் விழுந்தது. ஒருவன் இருக்கிறான், ஒருவன் இருக்கிறான். அதுதான் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமாயிருந்த ரோம அரசாங்கம். மீண்டும் நான் 5 விழுந்தது மீண்டும் நான் சொல்லுகிறேன். முதல்ல எகிப்து, 2வது அசிரியா, 3வது பாபிலோன், 4வது மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், 5வது கிரேக்க ராஜ்யம். இந்த 5 விழுந்தது. 6வது இயேசுடைய காலத்தில் இருந்த ரோம சாம்ராஜ்யம். சரி, அவைகள் 7 ராஜாக்களாம். அவைகளில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான். ரோம சாம்ராஜ்யம் இருந்தது இயேசுடைய காலத்தில். மற்றவன் இன்னும் வரவில்லை. அதுதான் நம்முடைய காலத்தில் வருகிற யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்லப்படுகிற உலக சாம்ராஜ்யங்கள். 11வது வசனம். இருந்தவனும் இராதவனுமாகிய மிருகமே 8வதானவன். இந்த 7 சாம்ராஜ்யங்களிலே இருந்தவனும் இராததுமாகிய மிருகமே. 7 வருஷத்துக்கு பிறகு அவன் இராம போய் விடுகிறான். ஆண்டவர் அவனுடைய சாம்ராஜ்யத்தை நொறுக்கி அடித்து மோதி ஒன்றுமில்லாமல் போக செய்து விடுவார். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, இருந்தவனும் இராதவனுமாகிய மிருகமே 8வதானவன். அதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி. முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3 வருஷம் மகாபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிற அப்போதான் இந்த மிருகம் பூமி அரசாகும். வலு சர்ப்பம் அதற்கு துணையாய் நிற்கும். கள்ள தீர்க்கதரிசியும் ஒரு மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். ஆகவே 5 சாம்ராஜ்யங்கள் விழுந்தன. 6வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம், 7ஆம் சாம்ராஜ்யம் யூரோப்பியன் காமன் மார்க்கெட், 8வது வரப்போகிறவன் தான் மிருகமாகிய அந்தி கிறிஸ்து. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், அவர்களோ இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இப்பொழுது அவர்கள் ராஜ்யத்தை பெறவில்லை. ஆனால் அந்தி கிறிஸ்து வரும்போது முழு உலகத்தையும் அவன் 10ஆக பிரித்து 10 ராஜாக்களை ஏற்படுத்துவான். அந்த 10 ராஜாக்களும் அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து
இந்த உலகத்தை அரசாளுவார். மறுபடியும் 13வது இடத்துக்கு வருவோம். முதல் வசனத்தை மீண்டும் ஒருக்கா வாசித்து 2 வசனத்துக்கு போக விரும்புகிறேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் மேல் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. 2வது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. ஆண்டவர் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் சொல்லும் போது பாபிலோனிய ராஜாவுக்கு 5 உலோகங்களை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ண. பொன்னான தலை, அதுக்கு பிறகு கீழ்த்தரமான மட்டரமான பொன் அளவுக்கு இல்லாத வெள்ளி, அதுக்கு பிறகு அதனுடைய தரம் குறைந்து, ஜனங்களுடைய சக்தி குறைந்து, ராஜாக்களுடைய வலிமை குறைந்து, வெண்கலம், அதற்கு பிறகு இரும்பு. அப்படி ஒவ்வொரு ராஜ்யத்தையும் அவர் ஒவ்வொரு உலோகமாக காண்பித்தார். ஒவ்வொரு சாம்ராஜ்யமாக, பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம ராஜ்யங்களாக காண்பித்தார். அதே நேரத்தில் அவர்கள் மிருகத்தனமாக ஆழ்வார்கள் என்பதற்காக மிருகங்களை எடுத்து பல மிருகங்களினுடைய பொல்லாத வல்லமைகள் அந்தி கிறிஸ்துவை ஒன்றாய் இணைந்திருப்பதை சுட்டி காண்பிக்கும்படி நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. சிறுத்தை என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதன் பின்பு சிறுத்தை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். இப்போ 2ஆம் வசனத்துக்கு மறுபடியும் வாசிக்கிறேன். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது. அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அதனுடைய கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது. கரடி என்பது மேதிய பெர்சிய ராஜ்யங்களினுடைய அடையாளம். 3ஆவதாக அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. அது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடையாளம். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்தது. 3ஆம் வசனம், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவானதாய் காயப்பட்டிருக்க கண்டேன். இயேசு சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். சாவுக்கு ஏதுவானதாய் அவன் காயப்பட்டான். அதே நேரத்திலே அந்த ஆளுகையான ரோம சாம்ராஜ்யமும் காயமடைந்தது. அதிலிருந்து ரோம சாம்ராஜ்யம் சரிய ஆரம்பித்தது. உள்நாட்டு குழப்பங்கள் வந்தது. சமாதானத்தை இழந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் போரிட்டார்கள். படிப்படியாய் அந்த ரோம சாம்ராஜ்யம் காயப்பட்டு சிதைவடைந்தது. காயப்பட்டதே தவிர அது மரித்து போகவில்லை. ரோம சாம்ராஜ்யம் காயப்பட்டது, சிதைந்தது, ஆனால் அழியவில்லை. அதே ரோம சாம்ராஜ்யம் அந்த காயங்கள் குணமாகி அந்த ரோம சாம்ராஜ்யத்தை கிடந்த 10 நாடுகள் இன்றைக்கு ஐரோப்பிய காமன் மார்க்கெட்டாக ஐரோப்பா முழுவதையும் ஆளுகை செய்கிறது. அதற்கு உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லலாம். சாவுக்கு ஏதுவான காயம் குணமான ரோம சாம்ராஜ்யம் தான் இன்றைக்கு ஐரோப்பா காமன் மார்க்கெட்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில அவன் ஒரு நாளும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை வணங்குவதற்கு விடவே மாட்டான். அவனுடைய ஆராதனையை மனுஷரிடத்திலிருந்து தன் பக்கமாய் எழுப்பான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இந்த வசனத்தை பார்த்தா, ஒண்ணு வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள்,
அடுத்தது மிருகத்தை வணங்கினார். ஆதியிலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானை நித்தியத்தில் பார்க்கக்கூடிய 2 அதிகாரங்கள் உண்டு. லூசிபராக, பிரதான கேருபாக, காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, ஆராதனை ஆண்டவருக்கு செய்யக்கூடியவனாக, அவனுடைய ரெக்கைகளிலே சகலவித வாத்தியங்களும் பொருத்தினவனாக, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலும் அவன் விழுவதற்கு முன்பு இருந்த நிலைமையை நாம் வாசிக்கலாம். ஆனால் அவன் விழுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவரையே ஆராதித்துக் கொண்டிருக்கணுமா? யாரை என்ன ஆராதிக்க கூடாதா? எவ்வளவு எத்தனை 1000 வருஷமா நான் அவரை ஆராதிச்சுட்டேன். ஆகவே ஏசாயா 14:14 நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்திலே பெருமையோடு சொன்ன போது அந்த ஆராதனை விரும்பின அந்த கேருபை கீழே ஆண்டவர் தள்ளினார். அவனை கீழே தள்ளினார். அவன் இந்த பூமியில வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவை பார்த்து அவன் சொன்னான், இந்த சகல ராஜ்யத்தை மகிமை பாரும், நீ தாழ விழுந்து என்னை பணிந்து எனக்கு ஆராதனை செய்தார், இதையெல்லாம் உமக்கு தருவேன். இந்த பூமியில் உள்ள சாம்ராஜ்யங்களை தருவேன், ஆளுகை தருவேன், மகிமை தருவேன். ஆண்டவர் அவனை அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டி அடித்ததை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சாத்தானை பற்றி சொல்லும்போது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, அவனுடைய ஆட்சி காலத்தில் அவனே ஆலயத்துல போய் உட்கார்ந்துருவான். அவனை போல ஒரு சொரூபம் செய்வான். அந்த சொரூபம் ரோபோட் போல பேசத்தக்கதாக, கவனிக்கத்தக்கதாக, ஜனங்கள் அவனை ஆராதிப்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு சிலையை, சொரூபத்தை செய்து எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று அவன் காட்சிப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் என்றால் சிவந்த மண், சிவந்தவன் என்றார். ஆதாமை பார்த்து சாத்தான் ஏமாற்றும் போது, இந்த பழத்தை திறந்துட்டா உன் கண்ணு திறக்கப்படும், நெத்தி கண்ணு உனக்கு வந்து நீ தேவனை போல ஆயிடுவான், நீ சிவந்த மண்ணு, இனிமே நீ சிவனாவே மாறிடுவான். உன்னுடைய வலது பக்கத்துல அதுதான் பார்வதி வந்தான், உன் விலாய் எலும்புல தான் ஏவாள் வந்தான். பார்வதின்னா அந்த பார்த்த விளக்கப்பட்ட அந்த பழத்தை பார்த்தவதி, அழகுள்ள பெண். இதுக்குதான் ஆடம்ஸ் ஆப்பிள் பேரு. இந்த ஆப்பிளை சாப்பிடும்போது ஏவாள் வந்து பிடிச்சனால ஆதாம் ஏமாந்துட்டான். ஆனா சாத்தான் சொன்னா, உன் சந்ததியெல்லாம் கூப்பிடு, உன் மூலமா தானே இந்த சந்ததி வந்துச்சு, நீ இல்லைன்னா அவளை சந்ததி வந்திருக்க மாட்டாங்களா, உன் லிங்கத்துல தான் இந்த சந்ததி பிறந்ததுன்னு சிவலிங்கம் என்று கொண்டு வந்த அதை எல்லாரும் வணங்கும்படி செய்து ஆதாம சிவனாக உட்கார வச்சு அவனுக்கு மேல அந்த பாம்பு நின்று சிவனை வழிபட வருகிறவங்க அந்த வழி பின்னுக்கு தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற சர்ப்பமாக அந்த ஆராதனையை வாங்கினார். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மக்கள் தான் காலில் வந்து விழணும் எதிர்பார்க்கிற அரசியல்வாதிகள் உண்டு. டாக்டர் ஐயா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், அம்மா டாக்டர் அம்மா வணங்குகிறோம், டாக்டர் கலைஞர் வணங்குகிறோம்,
தமிழ்நாட்டில் உள்ள மேயருக்கு வணக்கத்துக்குரியவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆனா என்ன, வணக்கத்துக்குரிய மேயர். இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாமோ இவங்க தான் கடவுள், இவங்க தான் ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் நன்கொடை, நீங்க தான் கண்கண்ட கடவுள், நீங்க தான் கொடுத்துக்கு சிரம், கையெல்லாம் சிவந்து போன அன்னையும் பிராவும் அவங்க தான் தெய்வம், முன்னேறி தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால உண்டு, கண்டதுக்கெல்லாம் கடவுள், கண்டதெல்லாம் வணங்குறது. யாரை வணங்கணுங்கிறதே கிடையாது. சாத்தான் யாரையும் கடவுள் ஆக்கிறான். சில்குக்கு கூட ஒரு கோயில் கிடையாது. சாத்தான் எல்லா விதத்திலும் ஜனங்களுடைய ஆராதனை விரும்பும். அந்த காலத்தில் ஆராதிப்பதற்கு நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமான சிலையை நாட்டின. 66 முழம் அகலம், 6 முழம், அதுலயும் 666 இருக்கும். இன்னைக்கு பெரிய சிலை உண்டாக்குறது இல்லை, எங்க பார்த்தாலும் கட் அவுட், பெரிய பெரிய நடிகர்கள். ஒரு நடிகை பார்த்து கேட்டாங்க, இன்னும் உங்க காலில் பெரிய 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 குண்டு குண்டு எம்எல்ஏக்கள்லாம் காலில் விழுந்து அப்படி வணங்குறாங்க, வணங்கக்கூடாதுன்னு சொன்னான்னு. அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்க, நான் சினிமா துறையில முன்னேறும்போது எத்தனை டைரக்டர் காலில் விழுந்து, இப்ப என் காலில் விழுந்தாதான் என்ன கெட்டு போச்சு, என் காலில் விழுந்து வணங்கட்டுமே, நான் அவங்களை ஆசீர்வதிச்சா அவங்க பெரியவங்களை ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதமே இப்ப தேவையில்லை. பணக்காரங்கள் ஆகணுமா, சாஷ்டாங்கமா விழுந்து பணக்காரன் ஆயிடலாம். ஆராதனையை விரும்புகிற ஒரு பொல்லாத சக்தி இந்த சாத்தானுடைய சக்தி. ஜனங்களுடைய நம்முடைய ஆராதனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். டென்மார்க் தேசம் போயிருந்தேன், அங்க சாத்தானுடைய ஆலயம், நிறைய சாத்தானுடைய ஆலயம் வந்துட்டு, ராத்திரி 11 மணிக்கு மேலதான் கருப்பு, எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு அங்க ஆராதிக்க போவாங்க. போன உடனே ஒரு பன்னியை வெட்டி நிர்வாணமான நடனம் ஆடுவாங்க. சாத்தானுடைய பைபிள் என்று வைத்திருக்கிறார். சாத்தான் என் மெய்ப்பனாய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், சாத்தான் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறான், சாத்தான் என்னை அமர்ந்த தண்ணீர்கள், எல்லாம் சாத்தானுடைய வேதம் என்று எழுத ஆரம்பித்து விட்டார். சாத்தானுடைய ஆராதனையினுடைய உச்ச கட்டம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் போது இருக்கும். சரி, அடுத்ததாக 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுவாய், அதற்கு கொடுக்கப்பட்டது. பெருமையானவைகளையும் தூஷணங்களை 2 காரியம் சொல்லி இருக்கு. முதல்ல பெருமை. உலகத்துல வந்த எல்லா பாவங்களிலும் முதல் பாவம், விழுந்த தேவதூதன் விழுவதற்கு காரணமா இருந்த பெருமை. அதுதான் இந்த அண்ட சராசரத்திலே முதல் பாவம். பரலோகத்தில் அந்த தேவதூதனுக்குள்ள அந்த பெருமை வந்தது. இன்னைக்கு நம்ம சோதிக்கிறதற்கு சாத்தான் இருக்கிறான், பரலோகத்தில் சோதிக்கிறதுக்கு வேற ஒரு சாத்தான் இல்லை. இந்த பெருமை ஒரு மனிதனுக்குள்ளேயே இருந்து எழும்பி வருகிறது. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு சுபாவம் இந்த பெருமை. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். காரணம், இந்த பெருமையோடு சாத்தான் இருக்கிறார். இந்த பெருமை தேவதூதனாய் பிரதான கேருபாய் இருந்தவனை பிசாசாய் மாற்றினது. உலகத்துல எந்த பாவமும் நம்ம தாழ்த்துனா மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரிடத்தை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவார். ஆனா அந்த பெருமை உள்ளவங்க ஒரு நாளும் தங்களை தாழ்த்தவே மாட்டாங்க. ஆண்டவர் செய்திருப்பா, உன் பிள்ளைக்கு நல்ல ஞானம் கொடுத்திருப்பார், படிச்சிருப்பான், கர்த்தருடைய கிருபையினால என் பிள்ளை டாக்டர் ஆயிட்டான் அப்படி சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை இன்டெலிஜென்ஸ், மூத்த பையன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான், பொண்ணு இவ்வளவு சம்பளம் வாங்குறா, அமெரிக்காவில் இருக்கிறா, அங்க இருக்கிறா, பெருமையா பேசுவார். ஆண்டவர் தானம்மா உங்க தாழ்வுல உங்களை நினைச்சாரு.
என் பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு முன்னால கர்த்தருடைய கிருபையினால என் பிள்ளை எம்ஏ மட்டும் வந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால அவனுக்கு அமெரிக்காவில் சம்பளம் மாசம் 2 லட்சம் வாங்கினா கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையோட சேர்ந்து நம்ம இணைத்து கொண்டோம்னா அந்த பெருமை வரவே வராது. இன்னைக்கு ஜனங்கள்ல ஜாதி பெருமை, கொலை பெருமை, குடும்ப பெருமை, சம்பாத்திய பெருமை, படிப்பு பெருமை, ஏகப்பட்ட பெருமை. இந்த பெருமையாய் உங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசும்போது, உங்களுடைய பிள்ளைகளை பத்தி பேசும்போது உங்களுக்குள்ளேயே நினைச்சிடுங்க, சாத்தம் உள்ள பூந்தரக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். மிருகத்துக்கு 2 சுபாவம் இருக்கிறது. ஆண்டவரை தூஷிக்கிற ஒரு சுபாவம். ஒரு இந்து கோயில நான் பார்த்த அந்த கோபுரத்துக்கு மேல 4 காலை வானத்துக்கு நேரா விரிச்சு வச்சுக்கிட்டு, ஒரு கால் இந்த பக்கம், இன்னொரு கால் இந்த பக்கம் வைத்து வச்சுட்டு நாக்க காட்டுற மாதிரி வானத்துக்கு நேரா அந்த சிலையை அப்படியே வச்சிருக்காங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. நம்மெல்லாம் சொல்லுங்கிற மாதிரி தூஷிக்கிற ஒரு நிலை. பெரிய பெரிய சர்வாதிகாரிகள், ஹிட்லர், ஸ்டாலின், இந்த சர்வாதிகாரியுடைய வாழ்க்கை வாசிக்கும் போது ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஓனாய் மாறி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொலைன்னு கொலைச்சி ஆண்டவரை தூஷிக்கிறது வர. பரிசுத்தவான்கள் ஆண்டவரை போற்றுகிறது போல அந்த எரிச்சல் தாங்க முடியாம சாத்தான் எப்போதுமே அவன் தூஷிக்கிறது. ஆகவேதான் அந்த 13ஆம் வசனத்துல பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. வாயை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் என்பது 3.5 வருஷம். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலத்துல கைவிடப்பட்டு சின்ன சின்ன குறைகளினால கைவிடப்பட்டு போன கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் அது யுத்தம் பண்ணும். 8ஆம் வசனம், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து. முதல்ல தேவனை தூஷிக்கணும், 2வது அவருடைய நாமத்தை தூஷிக்கணும், 3வது அவருடைய வாசஸ்தலங்களை தூஷிக்கணும், 4வது பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்களையும் தூஷித்தது. சாத்தானுக்கு முதல் எதிரி ஆண்டவர் தான். ஆகவே தேவனை தூஷித்தது. எந்த ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கினாரோ, தன்னுடைய ஜோதி பிரகாசத்திலிருந்து தன்னுடைய மகிமையிலிருந்து உண்டாக்கினாரோ அவர் மேல அது தூஷித்தது, பொறாமை கொண்டு தூஷித்தது. 2வது அது தூஷித்தது கர்த்தருடைய நாமத்தை. வேதத்தில் ஆண்டவருக்கு 272 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுபாவங்களை சொல்லுகிறது. யெகோவா என்பது அவருடைய நாமம். யெகோவா ராய், யெகோவா ஷாலோம், நிறைய யெகோவா, யெகோவா மக்கதேஷ், நிறைய யெகோவா. இயேசுவானவருக்கு நிறைய நாமங்கள். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் இம்மானுவேல், அவர் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேசியா, அவர் வரப்போகிறவர். பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய நாமங்கள். அவர் தேற்றவாளன், சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறவர், வான் புறாவானவர். ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி தூஷித்து, ஏனென்றால் அவருடைய நாமத்திலே முழங்கால்கள் யாவும் முடங்கும். அவனுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாய் இருப்பான். ஆகவே அதை தூஷித்து. 3வது அவருடைய வாசஸ்தலங்களை தூஷித்ததா. புதிய எருசலேமை தூஷித்தது, சீயோன் பர்வதத்தை தூஷித்தது, புதிய வானம் புதிய பூமியை தூஷித்தது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, அதெல்லாம் அது தூஷித்தது. தூஷித்ததுக்கு காரணம் அதற்குள்ள இருந்த பொறாமை. அடுத்ததாக அது தூஷித்தது, எதை தூஷித்ததாம்? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூஷித்தது. இன்றைக்கு நம்ம பூமியில இருந்தாலும் பரலோகத்துல வாசமாய் இருக்கும். நம்ம பூமியில தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படி செய்தார்.
நம்முடைய ஜெப நேரத்தில் நம்ம பரலோகத்தில் இருக்கு, கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கு. ஏற்கனவே பரலோகத்தில் திரளான கேராபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவங்களோட நம்மளும் அமர்ந்து இருக்கிறோம். இங்கே பூமியிலிருந்து ஒரு நாய் சூரியனை பார்த்து கொலைக்கிறது மாதிரி சாத்தானாகிய மிருகம் இங்கிருந்து யானை தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நம்மளெல்லாம் அவன் தூஷித்து இருந்தா நமக்கு அதை பத்தி அக்கறை இல்லை, அவனுக்கு தான் வாய் வலி. ஆனா சாத்தான் எப்போதுமே தூஷிக்கிறான். இந்த உலகத்துல சிலர் அதை ஏவி விட்டு அவங்கள தூஷித்தான் என்றால் நீங்க அதை பத்தி ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற தூஷிக்கிற ஒரு ஆவி, தூஷிக்கிற ஒரு ஆவி. சில வருஷத்துக்கு முன்னால ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்ன கூப்பிட்டார், வாங்க அங்க நான் மீட்டிங் பேசுறேன், வந்து எனக்கு கொஞ்சம் ஜெபத்துல தாங்குங்க. என்னுடைய ரொம்ப நண்பர், ஆகவே தான் அந்த மீட்டிங் போனேன், பப்ளிக் மீட்டிங். அங்க ஒரு ஆள் வந்தார், ரொம்ப பெருமையா புதிய ஏற்பாட்டை அப்படி சுருட்டி கையில வச்சிருந்தார். புதிய ஏற்பாடு அவரு கையில சுருட்டி கையில வச்சுட்டு என்ன பார்த்து, எங்கேயாவது பேய் சாசு இருந்தா ஏன்ட்ட சொல்லுங்க பிரதர், என் மேல சரியான வல்லமை இருக்கு. அங்க உள்ள ஏசிய சபைக்கு போனேன், இங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் போனேன், அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன். ஒரு சபையில 7000 பேய் துரத்தினேன், அடுத்த சபையில 10,000 பேய் துரத்தினேன். எங்கேயாவது மந்திரம் சூனியம் எங்கேயா கட்டு இருந்தா ஏன்ட்ட சொல்லுங்க பிரதர், நான் வந்து அதெல்லாம் நீக்கிடுறேன். உங்க சர்ச்சில் யாராவது அபிஷேகம் பெறாம இருந்தா சொல்லுங்க, நான் கைய வச்சா போதும். எனக்கு உடனே தெரிஞ்சு உள்ள வேற ஒரு ஆள் இருக்கான், அவன் பேசும்போதே கண்டுபிடிக்க முடியுது. இந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், நான் பின்னால உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு கருப்பு வண்டு அந்த பிரசங்கியார் தொண்டைக்குள்ள போயிடுச்சு. தொண்டைக்குள்ள மூச்சு குழாயில போனதுனால அவர் துடிக்கிறாரு. கையை விட்டு அந்த கடைசி ஜெபம் நடத்துற நேரத்தில் அதை விட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, கீழே விழுந்துருவார் போல் இருக்கு. தொண்டையில இருந்து அந்த வண்டை வெளியே எடுத்தார். பக்கத்தில் இருந்த நான், நீ உட்காருங்க பிரதர், நான் ஜெபம் நடத்துறேன். அதுக்கு பிறகு அவர் பேச முடியல, அவர் உட்காந்துட்டார். வேற ஆவில நிரம்பி ஜெபம் பண்றேன். இந்த புதிய பாட்டுக்காரரு ஆட ஆரம்பிச்சார். அவ்வளவு நேரம் எங்க பேய் இருக்கு சொல்லுங்க பிரதர், சொன்ன ஆளு பயங்கரமா ஆடுறாரு. எனக்கு மேடையிலே சிரிப்பு வந்துச்சு. சாதாரண பேயில்ல. போனேன், கீழே இறங்குனேன், எங்க இருந்து வந்தான்னு கேட்டேன். ஐயோ என்னை கண்டுபிடிச்சிட்டாங்களே. நான் அந்நிய பாஷைன்னு தூஷண வார்த்தை எல்லாருடைய வாயிலும் போட்டுக்கிட்டே வந்தேன். அபிஷேக கூட்டம் நடத்துறேன்னு எனக்குள்ள குட்டி சைத்தான்கள் எல்லாம் உள்ள இறக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் என்ன கண்டுபிடிக்கல. இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேனே. பாருங்க, சாத்தான் எவ்வளவு வஞ்சகமான, பரலோக தேவனோடு பேசுவதற்காக பரலோக பாஷைகளை கொடுத்திருக்கிறார். மனுஷ பாஷைகளை, தூதர் பாஷைகளை பேசு. ஆனா போலியான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் தூஷிக்கிற பாஷைகளை ஜனங்களுக்குள்ளே கொடுத்து விட்டு போகிறார். 6ஆம் வசனம், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலங்களையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. 7ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்கே பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவது ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள் அல்ல. சில குறைவுகள், குற்றங்களினால வருகைக்கு சரியாய் ஆயத்தமாயில்லாதனால கடைசி நேரத்தில் அவர்கள் கைவிடப்பட்டவர்கள். ஆனாலும் முந்தி பரிசுத்தவான்களாய் இருந்தவர்கள் முதல் அந்திகிறிஸ்துவுடைய 3.5 ஆண்டு காலத்துல சாத்தான் அவர்களோடு யுத்தம் செய்தார். இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள் என்றால் உடனுக்குடன் உயிர் தெழுந்து மத்திய ஆகாயத்தில் நடைபெறுகிற ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில பங்கு பெறுவார்.
இங்கே பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு அதிகாரம். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில மட்டும்தான் அதிகாரம். கைவிடப்பட்ட சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் மேலதான் அதிகாரம். இப்ப நம்ம மேல அதுக்கு அதிகாரம் கிடையாது என்றால், இந்த கிருபையின் காலத்தில் நாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயிப்போம். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நாட்கள்ல கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இந்த பூமியில இருக்கு. அது பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த வேளையில இந்த அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் ஜனங்களை மேற்கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 8ஆம் வசனத்தோடு முடிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தம் என்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், கல்வாரி சிலுவைக்கு பிறகு உள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஆட்டுக்குட்டியானவரோடு நேரடியாய் தொடர்பு கொண்டவர், கிருபையின் காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள். அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில். நேரம் கிடைக்கும் என்றால் இன்னொரு தடவை அந்நாள் பரலோகத்தில் உள்ள பல புத்தகங்கள், ஞாபக புத்தகம் விசேஷமாக நிறைய புத்தகங்களை குறித்து ஒரு நாள் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். இதோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். இயேசு கிறிஸ்து கூட பல முறை காது உள்ளவன் எவனோ, வேதம் முழுவதிலும் 16 முறை காது உள்ளவன் எவனோ. ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது வெளிப்படுத்தல் 2-3ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க. அது என்ன அர்த்தம்? அந்த வெளிப்பாட்டுகளை புரிந்து கொள்ளக்கிறது, அதன் மறை பொருட்களை புரிந்து கொள்ளக்கிறது. கரந்த செவி கவனிக்கிற உள்ளம், காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். தேவனே, இம்மட்டுமாய் உங்களுடைய வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த விளக்கங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வகுப்புகள் முடிந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுகளை எப்போதும் தொனித்துக் கொண்டிருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.